இப்போ அதிலிருந்து வெளியே வந்த பிறகும் உடலில் அந்த சுரப்பி சுரந்து 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 மறுபடியும் அவனுக்குள்ளே பெரிய பிரச்சனை செய்கிறது. அவன் உறங்குகிறான். உறங்கும் பொழுது தூக்கத்தில் வெளிவந்துகிறது. அடடா, நான் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தேன். தூக்கத்தில் கூட எப்படி வந்துச்சு? நான் இதெல்லாம் விட்டு நான் விலகி வந்துட்டேனே. என்னுடைய இந்த கான்டாக்டே இல்லையே. நான் அதை பார்த்தாலும் எனக்கு அதை வரும். அதை நான் பார்க்கல, எதுவுமே நான் பண்ணலை. ஆனாலும் எப்படி எனக்கு வந்துச்சு எனும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. எண்ணம் எண்ணம் வலைதளங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டாலும், சமூகத்தில் தெரிகிற விஷயங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டாலும், செவி கொடுத்து கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்பதை கூட நிறுத்திவிட்டாலும், அந்த எண்ணம் இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த எண்ணம் சும்மா நடந்து போகும்போது கூட திடீர்னு ஏதாவது ஒன்று பார்த்த உடனே அந்த எண்ணம் அப்படி கொஞ்சம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்தால் கூட இத்துணும் ஒரு சின்ன துளி உள்ளே சென்றால் கூட அது உங்களுடைய ஆழ் மனதில் பதிந்துவிடும். இப்படி பதிகிற எண்ணங்கள் கூட இப்படி இரவுகளில் வெளிவருவது போல் வெளிவந்துவிடும். அப்போ அந்த இளைஞன் என்ன பண்றான்னா, அடுத்த கட்டமாக எண்ணத்தில் கை வைக்கிறான். எண்ணத்தில் கூட காமம் வரக்கூடாதுன்னு அந்த முயற்சி செய்கிறான். தெரியுமா? அது சாதாரண விஷயம் அல்ல என்பதை ஆன்மீக உலகத்தில் நுழைய வேண்டிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது அவனுடைய உடம்பு தானே, அவன் இளைஞன் தானே, 20 வயதோ 25 வயதோ தான் இருப்பான். உடம்பு தான், எதுவும் அவன் பார்க்கவில்லை. எண்ணமும் சுத்தமாகிவிட்டது. ஆனால் ஒரு மாசம் அவனுடைய விந்து வெளியேறவில்லை. 3 மாதங்கள் 6 மாதங்கள் அவனுடைய விந்து வெளியேறாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு வலி ஏற்படுகிறது. மருத்துவரிடம் சென்று எல்லா உண்மைகளையும் அப்படியே சொல்கிறான். அந்த மருத்துவர் சொல்கிறார், தம்பி, நான் எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இது உன்னுடைய உடம்பு. இந்த உடம்பு சுரக்க வேண்டிய விஷயங்களை சுரந்து கொண்டிருக்கிறது. அதை நீ வெளியேற்றாமல் இருந்தால் உன் நரம்புகளுக்கு பிரச்சனை, பின் உன் உயிருக்கே பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வீட்டுக்கு வந்த அந்த இளைஞன் பல நாட்களாக அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அப்படியே அமர்ந்திருக்கும் பொழுது வலி உச்சபட்சத்திற்கு சென்று அப்பொழுது அந்த விந்துவை வெளியேற்றுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். தெரியுமா? அந்த செயலில் ஒரு துளி கூட காமம் கலக்காத செயலாக இருக்கும் பொழுதுதான் ஒரு வியர்வை துளி வெளியே வருவது போல், உங்களுடைய உமிழ்நீர் வெளியே வருவது போல், உங்களுடைய வேற மற்ற கழிவுகள் வெளியே வருவது போல் அது ஒரு வெளியே வருகிற ஒரு சுரப்பியாக வெளியே வரும்போது அது காமம் இல்லாத ஒரு செயலாக போகிறது என்கிற இந்த தெளிவை ஒரு இளைஞன் அடைந்து விட்டால் காமத்தை கடந்த ஆன்மீகத்திற்குள் செல்கிறான்.